இன்னைக்கு என் வீட்டில் இங்கே பாருங்க ஒரு துருக்கி நாட்டு சாப்பாடு செஞ்சிருக்கிறேன். ஓகே, இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோவில் பாருங்க. ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரைஸ் பேப்பர், இங்கே பாருங்க, இது 2 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்ன, 3 முட்டை, ஃபெரட் சீஸ், 200 கிராம் உள்ள ஸ்பீனச் எடுத்துருக்குறேன். பிறகு வந்து வெள்ளை சேசாம், வெள்ளையாக இருக்கும், கருப்பு சீசாம், சீசாம். முட்டையை வந்து இப்படி நல்லா அடிச்சிருக்கணும். வெங்காயத்தையும் ஸ்பினச்சையும் பொரிச்சிருப்போம். நிறைய கீரை, ஆனால் இது கொஞ்சம் நேரத்தால் வற்றி போயிடும், கொஞ்சம் தான் வரும். சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த ஸ்பினச்சை பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபெரட் சீஸில் இருக்க எண்ணெய் எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஸ்பினச்சோட பிளெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபெரட் சீஸ் வந்து கட்டியாக இருக்கணும், கரையக்கூடாது. பிறகு இந்த ரைஸ் பேப்பர் எடுத்துட்டு முட்டையில் வந்து மூழ்கி எடுங்க. இங்கே பாருங்கள், என்ன மாதிரி பண்ணுங்கள், மெல்லமாக பண்ணணும். இது ட்ரிக்கியான வேலை, இல்லாட்டி ரைஸ் பேப்பர் உடைஞ்சிடும். மெல்லமாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணி என்ன மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். பிறகு 2 ரைஸ் பேப்பரை இப்படி செஞ்சுட்டு இப்படி நீளமாக ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த கறியை வச்சு ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரோல் பண்ணுற மாதிரி பண்ணணும். என்ன மாதிரி பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்தால் முடிஞ்சது விஷயம். ஓகே, இந்த சாப்பாடை வந்து 180 பாகையில் ஓவனுக்குள்ளே வச்சு எடுக்கணும். 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சாப்பாடை முடிஞ்சிடும். நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.